மழை அந்த இரவை முழுதாக மூடி வைத்திருந்தது. மின்னல் அடித்த ஒவ்வொரு தருணமும் கார்த்திக்கின் முகத்தில் வெளிச்சம் பட்டது. அவன் பைக்கை நிறுத்திவிட்டு அந்த பழைய வீட்டை பார்த்து கொண்டிருந்தான். இதுதானா அந்த வீடு? அவன் தனக்குள் பேசிக்கொண்டான். கதவு பூட்டியிருந்தது. ஆனாலும் உள்ளே இருந்து தட்டும் சத்தம் வந்தது. டிக் 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 என்று பழைய சுவர் கடிகாரம் போல சத்தம் கேட்டது. கார்த்திக் கதவை மெதுவாக தள்ளினான். கதவும் மெதுவாக திறந்தது. ஒரு வினோதமான வாசனை அவனை தாக்கியது. சிதைந்த சுவர், தூசி போர்வை போல் இருந்த இடம். அவன் அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு தருணத்திலும் அந்த மர்மம் அவனை சுற்றி கொண்டது. ஒரு மேஜை மேல் பழைய டைரி ஒன்று இருந்தது. கார்த்திக்கின் இதயம் வேக வேகமாக துடித்தது. இது என்ன டைரியாக இருக்கும் என்று அவன் டைரியை மெதுவாக திறந்தான். முதல் வரியில், இந்த கதவை நீ திறந்தவுடன் உன் வாழ்க்கை முடிவடையும் என்று எழுதியிருந்தது. அவன் வியந்தான். கைகள் நடுங்க ஆரம்பித்தது. அடுத்த பக்கத்தை திறந்தான். அதிலே அவனுடைய போட்டோ போட்டு கீழே ஒரு புகைப்படம் இருந்தது. உன் நேரம் 60 வினாடிகள் மட்டுமே என்று எழுதியிருந்தது. யார் இது? எப்படி என் புகைப்படம் வந்தது? அந்த சமயம் மின்னல் வேகமாக மின்னியது. அவன் நினைவுக்கு வந்தது. அவன் நண்பன் அருண் 3 நாட்களுக்கு முன் காணாமல் போனவன். அவனோடு நடந்த கடைசி உரையாடலில் கார்த்திக், நான் கண்டுபிடிச்ச ரகசியம் யாருக்கும் சொல்ல முடியாது என்று சொன்ன அந்த குரல் இன்னும் அவனது காதில் ஒலித்து கொண்டிருந்தது. அந்த டைரியோட கடைசியில் என்ன எழுதியிருந்தது அப்படின்னா, உன்னை தேட வரப்போகிறவன் நம்ப முடியாதவனாக இருக்கும் என்று எழுதியிருந்தது. கார்த்திக் பின்புறம் மெதுவாக திரும்பினான். கதவு மெதுவாக சட்டென மூடிக்கொண்டது. அவன் தோளில் ஒரு கை தொட்டது போல் இருந்தது. அவன் திரும்பி பார்த்ததும் ஒரு கூச்சல் சத்தம் கேட்டது. ஹார்ட் பீட் ஒரு செகண்டில் ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. யாருன்னு பார்த்தா அவன் இறந்து போன அவனோட நண்பன். 3 நாளைக்கு முன்னாடி அவன் காணாமல் போயிருந்தான் இல்லையா, அவன் இறந்து போயிட்டான். அந்த டைரியில் அவன் என்ன சொல்ல நினச்சானோ அந்த ரகசியத்தை அந்த டைரியில் எழுதி வச்சுருக்கான். அதுக்காக தான் அவன் அதை அவங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருக்கான். என்னோடய ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடாமல் பக்கத்தில் இருந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைரியோட கடைசி பக்கத்தில் அப்படி என்ன எழுதியிருந்துச்சு அப்படின்னா, இங்கே யாருமே உயிரோட போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு. கடைசியில் அவனோட நண்பனும் அந்த வீட்டை விட்டு உயிரோட வெளியேற முடியலை, அவனும் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரிங்க.